இந்தியா வந்துள்ள ஐநா பொதுச்சபையில் 79வது அமர்வின் தலைவர் பிலேமோன் யாங் இந்திய குடியரசு தலைவரை சந்தித்து பேசினார். வளர்ச்சி நிதி உதவி தொடர்பான 4வது மாநாடு மற்றும் 3வது ஐநா பெருங்கடல் மாநாடு போன்ற முக்கியமான ஐநா மாநாடுகள் நிகழாண்டில் நடைபெறவுள்ளன. வேலைக்காக வெளிநாடுகளில் குடிபெயர்தலில் பாதுகாப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கில் புதிய சட்டத்தை இயற்ற மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகின்றது. சமீபத்தில் இந்திய இராணுவத்தின் கிழக்கு கட்டளை தலைமையகமான போர்ட் வில்லியம் அதிகாரப்பூர்வமாக விஜய் துர்க் என மறுபெயரிடப்பட்டது. சமூக ஊடகத் தளமான எக்ஸ் நிறுவனம் விசா என்ற பண வழங்கீட்டு அட்டை நிறுவனத்துடன் இணைந்து எக்ஸ் மணி என்ற எண்ணிம பணக்கோப்பு கட்டண சேவைகளை அறிமுகப்படுத்தவுள்ளது. குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்த செய்தல், குழந்தைகளின் பாலியல் ரீதியிலான படங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் சில செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கு எதிராக கடும் சட்டங்களை அறிமுகப்படுத்தும் முதல் நாடாக உள்ளது இங்கிலாந்து. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.